மூன்றாவது வார்த்தை तीसरा वचन அல்லேலூயா. हालेलुया। தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. மூன்றாவது வார்த்தை प्रभु ने जो तीसरा वचन जो क्रूस पे ஆண்டவரே, प्रभु நீங்களை மறைத்து வெளிப்படுவீராக, आप हमें छुपाकर आप प्रकट हो जाइए, மகிமையினாலே நிரப்புவீராக. आपकी महिमा से हमें भरिए। हालेलुया 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 हालेलुया। எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு हमें கொடுக்கிறோம். नम्र करते हैं, अर्पण இயேசு करते கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் நல்ல हैं, பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना सुना आमेन। अच्छे पिता, आमेन आमेन। हालेलुया। யோவான் 19வது அதிகாரம், यूहन्ना के 19वां पुस्तक किताब अध्याय में யோவான் 19 यूहन्ना 19 7வது வசனத்தை வாசிங்க. 27 पढ़ेंगे। அல்லேலூயா. हालेलुया। மறுபடியும் படிங்க. அப்பொழுது இயேசு தமது தாயையும் அருகில் நமக்கு அன்பாயிருந்த சீசனையை நோக்கி, ஸ்திரீயே இதோ உன் மகன் என்றான். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றான். அந்நேரம் முதல் கொண்டு அந்த சீசன் அவளை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டார். तब उसने चेले से कहा, यह तेरी माता है, और उसी समय से वह चेला उसे अपने घर ले गया। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, हमारे प्रभु का एक नाम है, தாய் போன்றவர். वो माता के जैसा है। ஏசாயா எழுதின புத்தகத்துல यशाया के पुस्तक पर 66:13 13 पढ़ेंगे। 66 में 13। அல்லேலூயா. हालेलुया। ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல जैसा माता तसल्ली देती है, அப்படி நான் உன்னை தேற்றுவேன். मैं वैसे तुम्हें तसल्ली दूंगा। நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுகிறீர்கள். तुम यरूशलेम यरूशलेम என்பது में என்ன? तसल्ली पाओगे। यरूशलेम का मतलब क्या है? கர்த்தருடைய நகரம், प्रभु का नगर है, தேவனுடைய ஆலயம். प्रभु का भवन है। நீங்க எரிகோல இல்ல, எருசலேமில் இருக்கீங்க. आप यरीगो में नहीं, लेकिन यरूशलेम में हो, கர்த்தருடைய நகரத்துல இருக்கீங்க. प्रभु के नगर में हो। தேவனை ஆராதிக்கிற இடம். प्रभु को जहाँ आराधना करते हैं वो இங்க स्थल நாம் में தேற்றப்படுகிறோம். हम यहाँ तसल्ली पाते हैं। தேவனுடைய ஆலயத்துல நமக்கு என்ன உண்டாகுது? प्रभु के भवन में हमें क्या मिलता है? நம்பிக்கை பிறக்கிறது, विश्वास मिलता है, ஆறுதல் அடைகிறோம், तसल्ली मिलता है, விடுதலை நடக்கிறது. छुटकारा मिलता है। எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுகிறீர்கள். यरूशलेम में आप तसल्ली पाओ। ஒருவனை அவன் தாய் மறந்தாலும், यदि किसी इंसान अपने माता भी किसी अपने बच्चे को भूल जाए, நான் உன்னை मறப்பதில்லை, लेकिन मैं नहीं भूलूंगा। அல்லேலூயா. हालेलुया। தாய் போன்ற மார்புடையவர், माता के जैसा छाती प्यारा रहता है, நம்மளை அணைக்கிறவர். अब हमें गले लगाने वाला। ஒரு தாய் தேற்றுவது போல் நம்மளை தேற்றுகிறவர். जैसे माता तसल्ली देती है, वैसा तसल्ली देने वाला। எவ்வளவு பெரிய துக்கம், எவ்வளவு பெரிய பாடு कितना இருந்தாலும் बड़ा दुख, कितना बड़ा बोझ होने दो, தாயினுடைய அரவணைப்பில் அப்படியே அந்த குழந்தை நிம்மதியா தூங்கிரும். माता के जो गले लगाने से सारे जो दुख दर्द निकल எந்த जाती है, பயமும் இருக்காது. कोई डर नहीं होती है। ஒரு அந்நிய மடியில போய் ஒரு குழந்தை படுத்துனக்கு அது ஒழுங்கா தூங்காது, एक உண்மையா किसी தூங்காது. और अन्य व्यक्ति के गोद में बैठेगी तो वो सो ही नहीं पाएंगे। எலும்பி बच्चे எலும்பி பார்க்கும், उठ முகத்தை उठकर பார்க்கும். देखेंगे, चेहरे को ஆனா देखते हैं தாய் बच्चे। முகத்தை பார்த்தாச்சுன்னா लेकिन माता के चेहरे को यदि देखेंगे तो அந்த குழந்தை நிம்மதியா தூங்கும். वो बच्चा है बहुत எவ்வளவு अच्छे से எதிரிகள் नींद வந்தாலும், आएगी। कितने भी विरोधी आने எவ்வளவு दो, பிரச்சனை வந்தாலும், कितने भी समस्या அந்த आने दो, குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. उस बच्चे को एक विश्वास என் रहेगी, தாய் காப்பாற்றுவார். मेरी माता है मुझे बचाएगी। அல்லேலூயா. हालेलुया। இந்த தாயை காட்டிலும் ये माता से भी बढ़कर நம்மளை மறக்காத தெய்வம், हमें नहीं भूलने वाला परमेश्वर, நமக்காக ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்துகிற हमारे தெய்வம் लिए जीवन देकर प्रेम किया परमेश्वर यीशु। यीशु। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம तो उनके बच्चे जो हम हैं, தாயை எப்படி நேசிக்கணும்? माता को कैसे प्रेम करना है? ரெண்டு எழுத்து படிச்சதுக்கு அப்புறம்
दो शब्द पढ़ने के बाद 2 शब्द पढ़ने के बाद கொஞ்சம் கை நிறைய சம்பளம் வாங்கின உடனே थोड़ा ज्यादा पैसा आने के बाद ஏமா உங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாது आपको तो कुछ नहीं पता है, அப்படி சொல்ற பிள்ளைகளா இருக்கறோமா? ऐसे बच्चे हैं क्या हम? தாய் நாம் கனப்படுத்த வேண்டும். माता को हमें आदर நீதிமொழிகள் 23 नीति वचन 23 22 வசனம் 22 22 नीति वचन में உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாத. अपने जन्माने वाले पिता की सुनना, और जब तेरी माता बूढ़ी हो जाए तब भी उसे तुच्छ न जानना. हालेलुया. हालेलुया. உன் தாய்க்கு तुम्हारे माता को அற்பமா நீ பாத்திர கூட செஞ்சிராத. तुम्हारे माता को तुच्छ भी जानो भी मत, सोचो भी मत. தன்னுடைய தாயை தூசிக்கிறோண்டிய விளக்கு காரிருள் அணையும். और जो अपने माता को बुरा बोलता है या दूषणा करता है, उसके जो दिया है अंधकार में बुझ जाएगी. இன்னைக்கு நிறைய பேர் வீட்ல லைட் திடீர்னு அணைஞ்சிருது, ஏன்னா தாயை கவனிக்கிறது கிடையாது. आज के बहुत दिन घरों में देखते हैं अचानक रोशनी निकल जाती है क्योंकि माता की आदर नहीं करते हैं. தூரத்துல இருந்து दूर से என் தாய்க்கு செய்யற கடமை செஞ்சிருதானே, मेरे माता को जो करना है वो कर देंगे, ஆனா என்னால அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. लेकिन मैं उतना बोझ नहीं उठा पाऊंगी, நான் பார்க்க முடியாது. मैं देख नहीं पाऊंगी. வேணா நான் ஆப்பிள் வாங்கி கொடுத்துறேன், कितना चाहिए तो मैं एप्पल लेके दूंगा, பைசா கொடுத்துறேன், पैसा दे दूंगा. இப்படி சில பிள்ளைகள் இருக்காங்க. ऐसे भी थोड़े बच्चे हैं. ஹalleluya. हालेलुया. அவளை அசட்டை பண்ணாதே. उनको तुच्छ न मानो. நாம் எதை விதைக்கிறோமோ हम जिसे बोएंगे அது நம்முடைய அறுக்கிற उसका कटने का दिन भी आएगा. ஹalleluya. हालेलुया. நம்முடைய தாய் தந்தையரை கனப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். माता पिता को आदर करने के लिए बुलाए गए நம்ம हैं. நீடிய நாளா நம்ம உயிர் வாழனா கூட बहुत जिंदगी, अगर लंबी जिंदगी चाहिए तो, உன் ஆயுள் நாள் நீடித்திருக்க வேண்டும் என்று சொன்னா, तुम्हारी जो जिंदगी लंबी होनी है तो 10 கட்டளையில ஒரு கட்டளை என்ன சொல்லிருக்காரு? 10 आज्ञा में एक आज्ञा क्या है? உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக. तुम्हारे माता पिता का आदर करो. எதுக்கு கனம் பண்ணணும்? क्यों आदर करना है? உன் வாழ்வு நாள் நீடித்திருக்கணும். तुम्हारी जीवन लंबी होनी है तो, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா तुम्हारे पापों की क्षमा होनी है तो, நீ மற்றவருடைய பாவங்களை மன்னி. तुम दूसरे के पाप को माफ करो. நீ எந்த அளவினால் மற்றவருக்கு அளக்குறாயோ कितने गुनाह दूसरों को करता है, அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். उतने ही गुनाह तुझे भी किया जाएगा. हालेलुया. हालेलुया. ஊரா விட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா दूसरे घर के बच्चों को अगर खाना दे के पलाओगे तो தன் பிள்ளை தானா வளரும் சொல்லுவாங்க. तुम्हारे घर के बच्चे खुद ही बढ़ेंगे करके लिखा है. हालेलुया. मतलब बोला है. நம்ம எதெல்லாம் விதைக்கிறோம், हम क्या क्या बोते हैं, எதெல்லாம் அறுக்க போறோம், हम क्या क्या कटनी करने वाले हैं, நம்ம கையில தான் இருக்குது. हमारे हाथ में है. ஹalleluya. हालेलुया. அற்பமா நினைக்காத. तुच्छ न मानो. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாத. तुम्हारी माता जब बुजुर्ग हो जाती है उसे तुच्छ நம்ம न அற்பமா जानो. சின்ன குழந்தையா இருக்கும்போது हम जब बच्चे थे तभी தொட்டில் ஆடினா கூட நைட்டு 2 மணினா கூட தப்புன்னு எந்திக்கும் பிள்ளை தாய். अगर वो जो थोड़ा सा भी हिलेंगे तो बीच रात में भी उठकर हमारी देखभाल करते हैं. ஹalleluya. ஒரு हालेलुया. தாய் வந்து பிள்ளை माता அவ்வளவா நேசிக்கறாங்க. अपने बच्चों को इतना प्रेम करते हैं, அந்த பிள்ளை அழுதுருக்காது. हमारे वो बच्चे रोए नहीं होंगे. லைட்டா உருண்டு படுக்கும்போது கூட அந்த தாய் என்னமாச்சு थोड़ा அப்படினு वो यहाँ वहाँ घूम के सोएंगे तो भी वो அப்படி உன்னைய பார்த்து வளர்த்த தாயை ऐसे तुझे நீ ஒரு उठाकर, பாரமா நினைச்சு यदि आप बोझ अर्पमा मानोगे निனைச்சு तो, तुच्छ मानोगे तो, அசட்டை பண்ணினால் अगर उसे निंदा உன் करोगे வாழ்வு நாள் குறையும். तुम्हारे जो जीवन का जो நீ लंबाई விதைத்ததை कम நீ होगी, அறுப்பாய். तुम जो बोओगे उसे कटनी करोगे. ஹalleluya. हालेलुया. ஆண்டவர் प्रभु அவரோடு கூட பிறந்த எத்தனை சகோதர சகோதரிகள் உண்டு. उसके साथ बहुत भाइयां हैं पैदे हुए. அவன் பார்த்து கூட இவன் பார்த்து கூட விடல. ये देखेगा वो देखेगा करके नहीं छोड़े. சீடனை பார்த்து சொன்னார், चेले को देखकर कहा, வேற எவனையும் நம்பி கொடுக்கல, किसी और को विश्वास करके नहीं दिया, என் தாயை நல்லா பாத்துக்கப்பா. मेरे माता को अच्छे से देखभाल ஹalleluya. करना. அப்ப हालेलुया. இதுக்கு முன்னாடி யார் பாத்துருக்கா? तो इसके पहले कौन देखभाल किया? அவர் பாத்துக்கிறார். उन्होंने ही देखभाल किया. हालेलुया. हालेलुया. அவன் பார்த்தானே பார்க்கட்டானே, वो देखे या नहीं देखे, மற்றவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. दूसरों को तुलना ही नहीं करना. ஏன் ஆசீர்வாதம் ஏன் வாழ்நாள் நீடித்திருக்கன்னா, मेरी आशीष मेरी जिंदगी की என் लंबाई தகப்பன் होनी है. வயது சென்றவனாகும் போது, मेरे पिता बुजुर्ग हो गए तो, என் தாய் வயது சென்றவளாகும் போது मेरी माता बुजुर्ग हुए तब, அதை கனப்படுத்த उनको आदर देना. நமக்கு ஆண்டவர் ஒரு முன் உதாரணமாக கொடுத்திருக்கிறார். प्रभु एक अच्छा उदाहरण எப்படிப்பட்ட जीकर गया சூழ்நிலை? है. कैसे परिस्थिति में? எனக்கு பணம் இருந்துச்சுன்னா எனக்கு வீட்ல வசதி இருந்துச்சுன்னா அப்படிலாம் சொல்லல. मुझे पैसा आएगा मेरे घर में अच्छा चीज रहेगा तभी नहीं बोला. கடுமையான சூழ்நிலை, कठिन परिस्थिति में भी, वेदना में மரண भी, தருவாயில मृत्यु के स्तर में தொங்கிட்டு भी, இருக்கிற जब वो
टंगे हुए थे, அந்த நெருக்கத்துல கூட उस दबाव में भी தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தார். अपने माता को जो काम करना है, जो இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? इससे हमें क्या सीख मिलती है? ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய குடும்பத்திலயும், हमारे परिवार में भी, ஹல்லேலூயா, हालेलुया, நம்முடைய நற்சாட்சிகள் हमारे जो अच्छा जो कर्म और गवाहियां ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய प्रभु से हमें सीखना है। இதை நம்முடைய பிள்ளைகள் ये பார்ப்பார்கள். हमारे बच्चे देखेंगे, பல மடங்காக நமக்கு திருப்பி வரும். बहुत गुना हमें वापस ஹல்லேலூயா. मिलेगा। ஆகவே हालेलुया। இந்த நாள்ல இந்த மூன்றாவது வார்த்தையிலிருந்து நாம் என்ன इसीलिए கற்றுக்கொள்கிறோம்? तीसरा वचन से हम क्या सीखते हैं? எந்த சூழ்நிலையானாலும் कोई भी परिस्थिति में அற்பமா கூட பாத்திர கூடாது. तुच्छ न मानो। நதியின் காகங்கள் புடுங்கும் கண்ணை புடுங்கும் சொல்லி இருக்குது. नदी के जो அதே நீதிமொழிகள்ல जो அவளை அசட்டை ईगल பண்ணாது. है, उकाब आपके आँख को आके அசட்டை निकाल के பண்ணா கார் இருள லைட் அணைஞ்சு போயிடும். इसलिए अपने माता पिता को तुच्छ मत मानो, मानोगे तो दिया बुझ ஹல்லேலூயா. जाएगा। हालेलुया। அது நல்ல தாய் தப்பனோ கெட்ட தாய் தப்பனோ, वो अच्छा माता पिता होने दो, बुरा माता पिता होने दो, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி அதெல்லாம் மேட்டர் वो கிடையாது. ऐसे है ये वैसे है वो உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியில வாழ்நாள் நிலைத்திருக்கணும்னா लेकिन आपको इस दुनिया में अगर जिंदगी लंबी होनी है तो நம்முடைய தாய் தப்பனை நாம் கனம் பண்ண हमारे வேண்டும். माता पिता को हमें आदर करना ஆண்டவர் है। கனப்படுத்தினார். प्रभु ने उसे அவருடைய आदर பிள்ளைகளாக किया। நம்மளும் उनके बच्चे हम भी கனப்படுத்த வேண்டும். आदर करेंगे। ஆண்டவர் சிலுவையிலே கூறின प्रभु ने क्रूस पे कहा, மூன்றாவது வார்த்தை तीसरा वचन ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைவேறிற்று. पूर्ण ஹல்லேலூயா. हुआ। हालेलुया। கர்த்தர் தாமே அந்த இப்படிப்பட்ட குணத்தை நமக்கு கொடுக்க முடியாது. प्रभु ஆண்டவருடைய ये சமூகத்தில் ऐसा ஜெபிப்போமா? गुण हमें देगा, इसके लिए हम प्रार्थना करेंगे। யார் உன்னை கைவிட்டாலும் कोई तुझे हाथ நான் छोड़ेगा உன்னை ना கைவிட छोड़े, மாட்டேன். लेकिन मैं तुझे हाथ உன்னை नहीं छोड़ूंगा, திக்கற்றுல விடேன். तुझे ऐसे ही नहीं छोड़ दूंगा। உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை तुम्हारे சொல்லுவேன். पास आंख रख உன்னை कर தொடுகிறவன் கண்மணி तुझे தொடுகிறான். छुएगा, मेरे आंख की पुतली को நான் छुएगा। மரித்தாலும் பரவாயில்ல, यदि मैं நீ मरूंगा வாழ்ந்திருக்க நீ பிழைத்திருக்கிற என்று तुम சொல்லி जियोगे, तुम बचोगे करके அப்படிப்பட்ட தாய் உள்ளம் கொண்ட ऐसे माता के ஆண்டவருடைய हृदय को, சுவாபங்கள் प्रभु के என்னில் स्वभाव வெளிப்படட்டும். को मेरे अंदर से प्रकट குற்றங்கள் करो। குறைகள் தயவாய் गुनाह மன்னிக்கப்படட்டும். और कमियां को माफ कीजिए परमेश्वर। உம்மிடத்துல இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு आपके पास से बहुत चीजें सीखने के लिए, நன்மைகளை அறுவடை செய்ய भलाई को எங்களை करने ஒப்புக் के लिए கொடுக்கிறோம். हमें अर्पण இயேசுவின் करते हैं। நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से पिता। ஆமென். ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया।